இப்படி சுயநலமா யோசிக்கிறீங்க? இந்த புத்தி எங்கிருந்து உங்களுக்கு வந்தது? சோழன் இருந்துட்டு நேராக செரின் கிட்ட போயிட்டு, அண்ணன் இன்னைக்கு எப்படியோ ஒரு வழியாக வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு, அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது ஏன்டா என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க? நீயும் நிலாவும் வாழ போகிறதுன்னு நீ நிலாவுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக நீ வீட்டை ரொம்ப நல்லா தான் பார்த்துருப்ப. எப்படி இருந்தாலும் பால் காய்ச்சறதுக்கெல்லாம் நாங்கள் வரதானே போகிறோம், அப்போ பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன உனக்கெல்லாம் வருத்தம் ஒன்றும் இல்லையே, எனக்கு என்னடா வருத்தம்? நீயும் நிலாவும் சந்தோஷமாக வாழ்கிறத தவிர நாங்கள் வேறு என்னடா ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணன் நான் நிலாவை தனியாக கூட்டிகிட்டு போய் அவளுக்கு இந்த வீட்டை சர்ப்ரைஸாக காட்ட போகிறேன்னு, அது வரைக்கும் நீங்களும் நிலா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க. இல்லைடா நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிலாவை கூட்டிகிட்டு வீட்டை போயிட்டு சுற்றி காட்டுறாங்க. நிலா இருந்துட்டு எதுக்காக இது என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன நிலா தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்க, இது நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமேல் நம்ம அந்த வீட்டில் இருக்க தேவையில்லை, நீ நானும் தனி கொடுத்துன வந்துடலாம். உங்கள் அப்பா என்னெல்லாம் பேச்சு பேசினாருன்னு தெரியுமா? அதனால் இந்த வீட்டை பார்த்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் நாளைக்கு இங்கே வந்துடும். அதனால் நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. நிலா கோவப்பட்டு சோழனோட கண்ணத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.